துணை முதல்வர் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் மின்னொலி கிரிக்கெட் போட்டி. வணக்கம். திமுக செய்திகள். துணை முதல்வர் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் தென்சென்னை மாவட்ட செயலாளர் திரு ஜே அன்பழகன் தலைமையில் மின்னொலி கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. இப்போட்டியின் இறுதியில் முதலாவதாக வெற்றி பெறும் அணிக்கு 1 லட்சம் ரூபாயும், இரண்டாவதாக வெற்றி பெறும் அணிக்கு 50,000 ரூபாயும் உள்ளாட்சி நாயகர் தளபதி அவர்களின் பொற்கரங்களால் வழங்கப்பட உள்ளது. தங்க தளபதியின் 58வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது உயர் திரு ஜே அன்பழகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது இளைஞர்களை ஊக்குவிக்கும் காரணமாக சைதாப்பேட்டை மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தளபதியின் 58வது பிறந்த நாளை முன்னிட்டு தென்சென்னை மாவட்ட உயர் திரு ஜே அன்பழகன் அவர்களின் தலைமையில் மாபெரும் மின்னொலி கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை வேளச்சேரி கோல்டன் ஃபோர்ஸ் தலைமை தாங்கி இந்த சைதாப்பேட்டை கிரவுண்டில் திரு பகுதி செயலாளர் அண்ணன் மு மகேஷ்குமார் அவர்களின் தலைமையிலும் மற்ற நிர்வாகியின் தலைமையிலும் இது வெற்றிகரமாக 3வது வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1200 டீம் இப்போதைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுது. இதில் நாங்கள் 2 ரவுண்ட் வின் பண்ணி 3வது ரவுண்டு தொடர்ந்து 3வது வருஷமாக நாங்கள் ஆண்டு இருக்கோம். இதேமாரி மேலும் வருஷம் நடந்துகிட்டே இருக்கும்போது எங்களை ஊக்குவிக்க மாதிரி இருக்கிறது. இன்னைக்கு வின் பண்ணுற டீமுக்கு 1 லட்சம் அவருடைய பொற்காரங்களால் வாங்க போகிற டீமு எதுன்னு தெரில. இதை நடத்துறதுனால கண்டிப்பாக இளைஞர்களுடைய சப்போர்ட் சார்பாகவும் எல்லாருடைய இளைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு துணை முதல்வர் மதிப்பிற்குரிய நம்முடைய தளபதி அவர்களின் 58வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த மாபெரும் மின்னொலி கிரிக்கெட் போட்டி முறையே 3 மைதானங்களில் ட்ரஸ்ட்புரம், அடையாறு, சைதாப்பேட்டை ஆகிய 3 மைதானங்களில் தொடர்ந்து இன்று 24 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதன் இறுதிப் போட்டி வருகின்ற 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று இதே மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. அந்த இறுதிப் போட்டியிலே நம்முடைய தளபதி அவர்கள் பங்கேற்று முழு போட்டியினையும் கண்டுகளித்து அன்றைய தினம் வெற்றி பெறுகின்ற, அதாவது வின்னராக வருகின்ற அணிகளுக்கு ரூபாய் 1 லட்சம் ரொக்க பரிசும், ரன்னராக வருகின்ற அணிக்கு ரூபாய் 50,000ம், அதோடு நிறுத்தாமல் நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மதிப்பிற்குரிய ஜே அன்பழகன் அவர்கள் அதோடு நிற்க வேண்டாம், தனிநபர் பரிசாக ஊக்குவிக்கும் வகையில் 10,000 ரூபாய் தனிநபர் பரிசாக ரூபாய் 50,000 மொத்தம் 2 லட்சம் ரூபாய் இந்த இடத்திலே பரிசாக வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வருகின்ற ஜூன் மாதமும் நம்முடைய தலைவர் தங்கக்கோப்பை என்ற போட்டியும் இதே இடத்தில் நடைபெற இருக்கின்றது. தங்க தளபதியின் 58வது பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர்களை ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் என்ற நோக்கத்தோடு தென்சென்னை மாவட்டத்தின் செயலாளர் அருமை அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களுடைய தலைமையில் சீரும் சிறப்புமாக 3 இடங்களில் கிரிக்கெட் போட்டிகள், மின்னொலி கிரிக்கெட் போட்டிகள் இரவை பகலாக்கக்கூடிய வகையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது முறையே நண்பர் சுரேஷ் கூறியது போல ட்ரஸ்ட்புரம், அடையாறு, சைதாப்பேட்டை ஆகிய பகுதிகளிலே இப்போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ 2000 அணிகளுக்கு மேல் இங்கே இந்த போட்டியிலே பங்கு கொள்கிறார்கள். 25,000 வீரர்கள் இதிலே பங்கு கொள்கிறார்கள். அனைத்து வீரர்களுக்கும் தென்சென்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களுடைய சீரிய முயற்சியால் அனைத்து வீரர்களுக்கும் 25,000 வீரர்களுக்கும் டி-ஷர்ட்டுகளை நாங்கள் இலவசமாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த பகலை இரவாக்கக்கூடிய அளவிற்கு லட்சக்கணக்கில் செலவு செய்து இளைஞர்களை ஊக்கப்படுத்தவும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மைதானங்களை ஒளிவெள்ளத்தை பாய்ச்சி இளைஞர்களின் ஒரு ரூபாய் கூட அவர்களிடமிருந்து வாங்காமல் இந்த மாதிரியான விளையாட்டுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர் திரு அருமை அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு சேர்ந்து எங்களுடைய சைதை பகுதியின் செயலாளர் அருமை அண்ணன் மு மகேஷ்குமார் அவர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக இதனை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் நடத்துகிறது என்றால் இந்த எல்லாவற்றையும் ஊக்குவித்த கலைஞர் அரசு இளைஞர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மிகப்பெரிய மின்னொலி கிரிக்கெட் போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது 3வது முறையாக இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடைசி ஃபைனலை தளபதி நேராக வந்திருந்து அவரே ரசித்து அவருடைய பொற்கரங்களால் இந்த பரிசுகளை அளித்திருக்கிறார்கள். இந்த போட்டியையும் அவரே அளிக்க வருவார் என்ற உறுதிமொழியையும் தந்திருக்கிறார்கள். கடந்த 3 வருடங்களாக இந்த சைதை மைதானத்தில் இந்த சிறப்பாக தென்சென்னை மாவட்ட கழக சார்பாக சிறப்பாக இந்த போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போட்டிகள் 2000 அணிகள் பங்கு பெறுகின்றன.
எல்லாவற்றிற்கும் அணி ஒவ்வொரு நபர்களுக்கும் 11 டிஷர்ட் முறையிலே ஒவ்வொரு அணிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதுபோல் கிட்டத்தட்ட 25,000 டிஷர்ட்டுகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் 12 போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த 12 போட்டிகளும் சிறப்பாக ஒவ்வொரு வீரர்களும் டிஷர்ட் அணிந்து எல்லோரும் லோயர் போட்டு கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒழுங்காக டிசிப்ளினாக நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த போட்டிகள் அனைத்தும் 10 ஓவர் முறையிலே நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இந்த பரிசுகள் மிக அதிகமான அளவிலே 1 லட்சம் என்ற வின்னருக்கு 1 லட்சமாகவும் ரன்னருக்கு 50,000 கடந்த 4 வருடங்களாக கொடுத்து கொண்டு வருகிறோங்க. Hyderabad. I am staying in Chennai since last 3 years. I have been being an organizer for the sports, but this is the only state where I am saying the Tamil Nadu government is conducting the sports to all the poor class people from the ground level, where they are conducting about 20,000 players are playing in this tournament, and at last the winners will be the only one team and the second team. This is a record of what I see, that where even as a sports organizer myself in Andhra Pradesh, I have not seen this type of things. Really thanks to the I really thankful to our honorable Chief Minister Mr. M.K. Stalin and the senior most and the elder person Mr. Sri Karunanidhi Garu, who has taken this initiative to take up the youth. Mahesh Kumar, who is leading here. I really thanks to the leaders, local leaders and the organizers, both district secretary who is also encouraging all this type of sports. Thank you very much. தொடர்ந்து 4 வருடங்களாக இந்த கிரிக்கெட் போட்டி நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜி அன்பழகன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு முறையும் நம்முடைய தமிழகத்தின் துணை முதல்வர் டாக்டர் மு க ஸ்டாலினுக்காக 3 முறையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் 2300 அணிகள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சென்னை சைதாப்பேட்டை விளையாட்டு திடலிலிருந்து திமுக செய்திகளுக்காக செல் ராஜா.